ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு தான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனும் சொல்லலாம், கத்திரிக்காய் குழம்புனும் சொல்லலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் 1/4 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் தேங்காய் துருவுனதுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு கூட குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் சேர்க்கல. போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். வதங்கி அது ஆறுனதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட ஒரு 2-3 கத்திரிக்காய் தான் இருந்துச்சு, அதை வச்சு இந்த குழம்பு பண்ணியிருக்கேன். அதை நம்ம தனியாக ஆற வச்சோன்னா அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 வெந்தயம், அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலைங்க போட்டு நல்லா சீக்கிரமாக வதக்கிடுங்க. ஏன்னா அது சீக்கிரமாக வதங்கினா தான் குழம்பும் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ ஷேக்கிங் இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு லீவ் விட்டாச்சுல, வீடியோ ஷேக் பண்ணி விட்டாங்க. ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இது கூடயே நம்ம அந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும். ஸோ அது கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தக்காளிலாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. இந்த ப்ராசஸே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டு ஊற்றின அப்போவே செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபியை. அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா அதை மிக்சியில் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தனியாக கொஞ்சமாக நான் புளி ஊற வச்சுருந்தேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும். பிகாஸ் நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புளியும் லைட்டாக அதுலேயே கரைச்சி அதுக்கப்புறமா ஊற்றிட்டோன்னா ஒரு தேவையான அளவுக்கு உப்புங்க. அதுக்கப்புறம் தட்டை போட்டு மூடி இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் சாஃப்டாக வர வரைக்கும் கொதிக்க வைங்க. அவ்வளோதான், சூப்பரான கத்திரிக்காய் கார குழம்போ இல்லை கத்திரிக்காய் குழம்போ ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு சைட் டிஷ் அப்பளம், கோஸ் பொரியல் எது வேணால் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.